ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த சேனலை போட்டாலும் ஒரே மொக்க கேமாக தான் இருக்குது. ஐபிஎல்லே வேறு லெவல் தான். ஏன்ப்பா? ஆமாடா வாங்கினேன். ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் எல்லா கேமும் வெத்து வெயிட் ஆகி போச்சு. ஐபிஎல்னு சொல்லும்போது தான் ஃபைனல் ஞாபகத்துக்கு வருது. பஞ்சாப் கிங்ஸும் ஆர்சிபி செமையாக விளையாண்டாங்களே. ஆமாடா கண்ணா, செம மேட்ச்சு. சரிடா மவனே, ஐபிஎல் முடிஞ்சிச்சு. அதை பற்றி இப்போ எதுக்கு டாக்கு? அது ஒன்றும் இல்லைப்பா, நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? பஞ்சாப் கிங்ஸ் ஓனரு ஏதோ ஆப் பெட்டிங் ஸ்கேம்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்களா மும்பை போலீஸ். தெரியுமா உங்களுக்கு? அடடே, அப்படியா? இது எனக்கு தெரியாமல் போச்சே. அப்படி ஒன்று இருக்கா? ஆமாப்பா, அப்படின்னு தான் நியூஸில் வருது. என்னன்னே தெரியலை, எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியலை. இங்கே என்னடானா பெங்களூரில் ஒரு நாளைக்கு முன்னாடியே செலிப்ரேஷனுக்கு அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் 11 பேர் டெத்து. அதுக்கு முன்னாடி என்னன்னா இவங்க இப்படி பண்ணுறாங்க. ஒன்றுமே புரியலை என்ன நடக்குதுன்னு. இவன் உண்மையாக ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அவனே. இருக்கலாம்ப்பா, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நல்ல டீம். பவுலிங் பார்த்தீங்களா, பேட்டிங்கும் பார்த்தீங்களா? பேட்டிங் விராட் கோலி ஒரு சைடுனா பவுலிங் ஹேசல் இன்னொரு சைடு. பக்காவான டீம், பிச்சுக்கும். நல்ல டீம் தான்ப்பா, ஜெயிக்கிறதுக்கான தகுதியான டீம் தான். ஆனால் என்னன்னா ஒரே டவுட்டு, பஞ்சாப் கிங்ஸும் நல்ல டீம் தான், ஏன் அவங்களால ஜெயிக்க முடியல? அது ஒரு கேள்வியாகவே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஆமாம், அதில் இல்லாத பேட்ஸ்மேன்ஸா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லைடாக ப்ராப்ளம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை ஜெயிச்சிருப்பாங்கல்ல, தப்பு. இவ்வளோ தூரம் வந்தவங்க ஜெயிக்கிறது பெரிய சீமன். அதெல்லாம் சரிதான்ப்பா, இந்த எஃப்ஐஆர் மேட்ரு தான் எங்கேயோ இடிக்குது. டாபரோட சேர்மேனு இவர் மோஹித் பர்மன், அவரோட தம்பியும் சேர்ந்து இந்த ஸ்கேமில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ, ஸ்கேம் பண்ணி செஞ்சுருக்காங்களோன்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஆப் பெட்டிங்கில் என்ன வேணாலும் சொல்கிறது தான், இவங்க சொல்கிறது தான் அங்கே நடக்கும். அப்படிங்கும்போது அவுட் ஆகுது, 6 அடி 6 அடி. இது எப்படி முடியுமா முடியாதா? கொஞ்சமாக வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் அந்த அளவுக்குள்ள விட மாட்டாங்களே. நடத்துறது யாரு? அமித்ஷாவோட மகனாச்சே. சரி விடுங்க, டாக்கிங் எங்கெங்கேயோ போகுது. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த பஞ்சாப் கிங்ஸோட ஓனர்ஸு எனக்கு தெரிஞ்ச பிரீத்தி ஜிந்தா, ஹிந்தி நடிகை. அதுக்கப்புறம் 2 இன்னும் மோஹித் பர்மன், அவர் டாபரோட சேர்மன். இன்னொருத்தர் யாரோ நெஸ் ஓடியாவோன்னு சொல்கிறாங்களே, அது என்னப்பா? அவர் யார்? ஓ, நெஸ் வாடியாவா? இங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே.